விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாள் தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே கலவள்ளி கிராமத்தில் கட்சிக் கொடியேற்றி பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தருமபுரி ஒன்றிய செயலாளர் திரு லோகு மற்றும் ஜெய்பீம் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முகாம் ஒருங்கிணைப்பாளர் கௌதம் சதாசிவம், கிளை செயலாளர் வடிவேலு, கலையரசன், ஏகாம்பரம், ஆறுமுகம், சசி, விஜய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளையொட்டி தருமபுரி கிழக்கு மாவட்டம் கடம்பரஹள்ளியில் குடியேற்று விழா நடைபெற்றது. மொரப்பூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு லோகன் மற்றும் ஜெய்பீம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா கலந்து கொண்டு காரிமங்கலம் அரூர் பிரதான சாலையில் கட்சிக் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். பின்னர் ஊரின் மையப் பகுதியில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மண்டல செயலாளர் நந்தன், மண்டல துணை செயலாளர் மின்னல் சக்தி, சமூக நல்லிணக்க பேரவை மாநில துணை செயலாளர் தேவகிருஷ்ணன், கம்பைநல்லூர் நகர செயலாளர் ராபர்ட் சொக்கன், அரூர் தொகுதி துணை செயலாளர் கேசவன், ஒன்றிய துணை செயலாளர் ராஜ்குமார், மொரப்பூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் ஜெய்பீம், முற்போக்கு மாணவர் முகாம் நிர்வாகிகள் விவேகவன், வெங்கடேசன், அம்பேத், கணேஷ் வளவன், முருகன், பெரியனன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல, திருமாவளவன் தம்பிகள் நாங்கள். வெல்லட்டும், வெல்லட்டும், வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே. விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாள் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பரங்கிப்பேட்டை பேரூராட்சிக்குட்பட்ட மாதா கோவில் தெருவில் பேரூராட்சி மன்ற உறுப்பினரும் கட்சி நகர செயலாளருமான சரவணன் தலைமையில் கட்சிக் கொடி ஏந்தியும் கேக் வெட்டியும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு, பென்சில் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி கலந்து கொண்டு கொடியேற்றி கேக் வெட்டி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார். இந்த நிகழ்வில் மாநில நிர்வாகி ஜவகர், சிதம்பரம் நகர செயலாளர் ஆதி மூலம், சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ராஜசந்தல், பரங்கிப்பேட்டை நகர துணை செயலாளர் சதீஷ், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் கதிரவன், பரமகுரு, மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் செல்வி முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளையொட்டி கரூர் மாவட்டம் கிருஷ்ணாயபுரத்தில் 150 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் 200 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ணாபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மகாமுனி வன்னியரசு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் லோகநாதன், முருகேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல், கரூர் பாராளுமன்ற தொகுதி செயலாளர் துரை செந்தில், மாவட்ட பொருளாளர் அவினாசி ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் மாவட்ட அமைப்பாளர் மணிவேந்தன், குளித்தலை ஒன்றிய துணை செயலாளர்கள் மகாலிங்கம், குமார், சட்டக்கல்லூரி மாணவர் ரஞ்சித், பிருத்திக், மாவட்ட அமைப்பாளர் வடிவேல், கணினி பெரியசாமி, அருள் செல்வம், சூர்யா, பசுபதி, சுபாஷ், பிரவீன், மேட்டு மகாதானபுரம் கார்த்திக், மேட்டுப்பட்டி தனபால், பூவை பிரசாந்த், புதுப்பட்டி சௌந்தரிய, நவீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள கீழானூரில் ஒன்றிய செயலாளர் சோலை ராமச்சந்திரன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் கிழக்கு மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பயிலும் 100 மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நோட்டு, பேனா, பென்சில் மற்றும் இனிப்புகள் வழங்கினார். முன்னதாக கீழானூரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதையடுத்து கட்சியின் கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி துணை செயலாளர் கேசவன், ஒன்றிய துணை செயலாளர்கள் தீரன், தீர்த்தகிரி, திருநாவுக்கரசு, பொய்கை ராஜ்குமார், அகத்தியன், சாக்ரட்டிஸ், இளையராஜா, மின்னல் காவேரி, கடத்தூர் ஒன்றிய நிர்வாகிகள் தமிழன், ராமலிங்கம், கீழானூர் முகாம் செயலாளர் தென்னரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் ஆலை ரோடு மும்முனை சந்திப்பில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நெல்லிக்குப்பம் நகரமன்ற தலைவரும் கடலூர் மாவட்ட பொருளாளருமான வழக்கறிஞர் கெய்க்வாட் பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அம்பேத்கர் நகர், திருவள்ளுவர் நகர், வடிப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் கொடியேற்றி பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பன்ருட்டி தொகுதி செயலாளர் ஆதித்த கரிகாலன், மாநில துணை செயலாளர்கள் கபிலன், கல்வி செல்வன், திருமலை, நடராஜன், மதுரவேல், நகரமன்ற உறுப்பினர்கள் ஆனந்தராஜ், அறிவழகன் மற்றும் நிர்வாகிகள் இடிமரசு, புஷ்பராஜ், சதாம், ரீகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாள் கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் கோவை முகமது தலைமையில் குனியமுத்தூர் பேருந்து நிலையத்தில் கட்சிக் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் கோவை குரு கலந்து கொண்டு கட்சிக் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக மண்டல செயலாளர் குடியரசு, மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் துரை இளங்கோவன் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் குனியமுத்தூர் பகுதி துணை செயலாளர்கள் குமார், சகாய்ராஜ், சுப்பிரமணி, கரும்புக்கடை பகுதி செயலாளர் சிறுத்தை சேட், தளபதி முஸ்லீம், கரும்புக்கடை பகுதி பொறுப்பாளர் சிறுத்தரியாஸ், மகளிர் விடுதலை இயக்கம் குனியமுத்தூர் பகுதி செயலர் அகமது நிஷா, புலுவப்பட்டி செயலாளர் கிருஷ்ணவேணி, குனியமுத்தூர் பகுதி துணை செயலாளர் சாரதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மனிதர்களாக தலைவர் செய்த மகத்தான மக்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் தொடர்ச்சியாளர் எழுச்சி தமிழர் அவர்களின் 62வது பிறந்தநாளை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்டம் வடக்கு சார்பாக ஆங்காங்கே கொடியேற்று விழா மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா, பொதுமக்களுக்கு சிற்றுண்டி, படித்துக் கொண்டிருக்கும் மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கும் இது போன்ற நிகழ்ச்சியை தோழர் தொண்டாமுத்தூர் தொகுதி செயலாளர் முகமது அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மண்டல செயலாளர் அண்ணன் வை குடியரசு, மண்டல துணை செயலாளர் அண்ணன் வழக்கறிஞர் துரை இளங்கோவன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி மதுரை சர்வேயர் காலனி அருகே உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் விசிக தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் சிறுத்தைக்கனி ஏற்பாட்டில் மதுரையில் உள்ள தனியார் உணவக ஊழியர்கள் அனைவருக்கும் இலவசமாக 100 ரூபாய்க்கான பெட்ரோல் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் வடக்கு மாவட்ட செயலாளர் தீபம், சுடர்மொழி, அகரன், மணியரசு, அம்பேத்கண்ணன், குமார், பாலா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட விசிக சார்பில் பனையூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் தொகுதி செயலாளர் பனையூர் சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் காளிமுத்து கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் மற்றும் 62 முதியோர்களுக்கு சேலைகள் வழங்கினார். இதில் மாமன்ற உறுப்பினர் இன்குலாப், 100வது வட்ட செயலாளர் சாமுவேல், பனையூர் கருவாயன், பால்பாண்டி, நீலகண்டன், பனையூர் முகாம் செயலாளர் தென்னரசு, தங்கராசு, பிரபு, கண்ணன், விஜய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளையொட்டி திருப்பத்தூர் புதிய பேருந்து நிலையம் அருகே கட்சியின் மூத்த நிர்வாகி பழனி முன்னிலையில் நகர செயலாளர் ஆனந்தன் தலைமையில் பட்டாசுகள் வெடித்து 500 ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் திருப்பத்தூர் ஒன்றிய செயலாளர் பகலவன், கந்தளி தெற்கு ஒன்றிய செயலாளர் சக்தி, ஜோலார்பேட்டை ஒன்றிய செயலாளர் ரமேஷ், நகர துணை செயலாளர் ஜோதிவேல், மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் ஆனந்தபேடி, சசிகுமார், வேலநகர், பழனி, திருப்பத்தூர் முன்னாள் நகர செயலாளர் சம்பத், திருப்பத்தூர் தொகுதி துணை செயலாளர் நந்தகுமார், முன்னாள் திருப்பத்தூர் நகர துணை செயலாளர் போஸ்கோ நகர் விஜயகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாள் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் ஒன்றியம் கோவளம் ஊராட்சி பேருந்து நிலையம் அருகே பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. கோவளம் அக்னியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக பிதா மருத்துவமனை இயக்குநர் மேகநாதன் கலந்து கொண்டு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்வில் திருப்பூரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் விடுதலை நெஞ்சன், சிறுதாவூர் விசிக ஊராட்சி மன்ற தலைவர் வேதா அருள், நந்தா, கோவளம் விசிக பொறுப்பாளர்கள் கோவளம் பாபு, கடல் மன்னவன், தீபக்குமார், குன்றுகாடு திருநாவுக்கரசு, சிறுத்தை சிலம்பரசன், ஜீவா, ராம்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் புழல் அம்பேத்கர் தெருவில் ஏழை எளிய மக்களுக்கு சேலை மற்றும் மதிய உணவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் 24வது வட்டக்கழக செயலாளர் புழல் பிரபு தலைமையில் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை மண்டல செயலாளர் TR சுபாஷ், மாநில துணை செயலாளர் திராவிடமணி, மாவட்ட துணை செயலாளர் தேவன்பு, மகளிர் அணி பொருளாளர் மல்லிகை அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஆதிமொழி, செஞ்சோனை, சுடர்மாவளவன், லெனின், அன்பரசு, ராஜா, போஸ், மெடிமிக்ஸ் ராஜன், ரஞ்சன், திலீப், ஜெயந்தி, செந்தமிழ் செல்வி ஆகியோர் 200க்கும் மேற்பட்ட ஏழை தாய்மார்களுக்கு சேலைகள் வழங்கி மதிய உணவு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ராஜேஷ், சுரேஷ், அரவிந்த், சரவணன், ஜெகன், பிரவீன், சுனில், காந்திராஜ், ராஜேஷ், அதிஷ் ராஜ், விக்கி, விஷ்ணு, ராபர்ட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாள் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கஞ்சனூர், வேலியந்தல் ஆகிய பகுதிகளில் கட்சியின் கொடியேற்றியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. கானை ஒன்றிய பொருளாளர் கஞ்சனூர் சதீஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சமூக நீதி பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் சிறுத்தை ஜெகன், கல்யாணம் பூண்டி ராமமூர்த்தி, அர்ச்சுனன், கஞ்சனூர் முகாம் செயலாளர் பாண்டியன், பூபாலன், கலைராஜ்குமார், அஜித், ஆனந்த், வெங்கடரேணு, வெளியந்தல் முகாம் செயலாளர் செல்வா அஜித், ஜெயக்குமார், பூரி குடிசை முகாம் சார்லஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருமாவளவன் வாழ்கவே! அண்ணன் திருமாவளவன் வாழ்கவே! மக்கள் தலைவர் வாழ்கவே! மக்கள் தலைவர் வாழ்கவே! வாழ்க வாழ்க வாழ்கவே! வாழ்க வாழ்க திருமாவளவன் வாழ்கவே! அண்ணன் திருமாவளவன் வாழ்கவே! அண்ணன் திருமாவளவன் வாழ்கவே! ஒடுக்கப்பட்ட மக்களின் ஓர் நூற்றாண்டு கனவை நினைவாக்கிய அரசியலாக்கிய எங்கள் எழுச்சி தமிழர் வாழ்க வாழ்க வாழ்கவே! வாழ்க வாழ்க வாழ்கவே! விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாள் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்தியபாடி கிராமத்தில் முகாம் செயலாளர்கள் முருகதாஸ் தலைமையில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக விசிக திருவண்ணாமலை மைய மாவட்ட அமைப்பாளர் கோட்டீஸ்வரன், ஒன்றிய அமைப்பாளர்கள் வெள்ளிக்கண்ணு முருகன், சட்டக்கல்லூரி மாணவன் அம்பேத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள் சிவக்குமார், அன்பர் காந்தி, சின்னதுரை, ராஜ்குமார், வடிவேல், மகளிர் அணி நிர்வாகிகள் தீபா, தனலட்சுமி, சித்ரா, மஞ்சுளா, பூங்கொடி, பூர்ணிமா, தங்கம், வனிதா, தினேஷ், தரணிபதி, முரளி, ரமேஷ், மணிகண்டன், திருமாவளவன், சந்தோஷ், கார்த்தி, விக்கி, அன்பு ஆகியோர் கலந்து கொண்டனர். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளையொட்டி நாமக்கல் மாநகர மாவட்டம் மோகனூர் ஒன்றியத்தில் மாபெரும் கபடி போட்டி ஒன்றிய பொறுப்பாளர் ஈஸ்வரன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. இந்த கபடி போட்டியை விசிக நாமக்கல் மாநகர மாவட்ட செயலாளர் நீலவானத் நிலவன் துவக்கி வைத்து கட்சியின் கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்வில் ஒன்றிய பொறுப்பாளர்கள் மதிசெல்வன், ஆனந்த், வழக்கறிஞர் சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிளியனூரில் மாவட்ட துணை அமைப்பாளர் கிளியனூர் சிவபாலன் தலைமையில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பேனா, பென்சில், நோட்டு புத்தகம் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களின் மண்டல துணை செயலாளர் கிளியனூர் ரணியன் கலந்து கொண்டு கிளியனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பேனா, பென்சில், நோட்டு புத்தகம் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கினார். முன்னதாக புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து கட்சி கொடி ஏற்றி சிறப்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் முருகன், குணா, கௌதம், வல்லரசு, சுபாஷ், சஞ்சய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவனின் 62வது பிறந்தநாளையொட்டி கடலூர் இக்னைட் முதியோர் இல்லத்தில் பனங்காடு முகாம் சார்பாக 100க்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு பனங்காட்டு முகாம் செயலாளர் ஹரிதாஸ் தலைமையில் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் விமல் வீரா, அன்புதாஸ் முன்னிலையில் காலை உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் திருமார்பன், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மண்டல துணை செயலாளர் பரசு முருகையன், கடலூர் மைய ஒன்றிய துணை செயலாளர் வழக்கறிஞர் கி கமல், கடலூர் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் வழக்கறிஞர் நாகவேந்தன், கடலூர் நகர பொருளாளர் கோபால், உத்தரன், வாக்குசாவடி முகவர் பால்ராஜ், முகாம் செயற்குழு உறுப்பினர் ஜெகன், சூர்யா, புல்லட்மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாள் நெல்லை மேலப்பாளையத்தில் உள்ள கட்சியின் ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் நடராஜன் தலைமையில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் அமுதா மதியழகன் முன்னிலையில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாநில துணை செயலாளர் கார்த்திக் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் நெல்லை தொகுதி செயலாளர் பாஸ்கர் மற்றும் தொண்டரணி மணி, மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர் பிரியா மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் மேலப்பாளையம் பகுதி நிர்வாகிகள் கருணாகரன், அரவிந்தன், உதயகுமார், மேலப்பாளையம் பிரபல வழக்கறிஞர் சதாம் ஹுசேன், அப்துல் கோயா, ராசி அமீது, மஸ்தான், முன்னி, அபூபக்கர், சேட்டு மீரான், ஜாகிர் ஹுசேன், மைதீன் ஹக்கீம் அன்சாரி, தாசு, முருகன், சங்கர், கோபால், சுரேஷ், பேட்டை ரவி, பிரபாகரன், சுதர்ஷன், பிரகாஷ், கலைச்செல்வன், சதீஷ், மீரான், ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க வாழ்க வாழ்கவே, புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தங்க மகன் வாழ்கவே, தங்க மகன் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க்கையே வாழ்கவே, வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, கருஞ்சிறுத்தை வாழ்கவே, கருஞ்சிறுத்தை வாழ்கவே. விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாள் கள்ளக்குறிச்சி தெற்கு ஒன்றியம் ஏரவார் முகாம் சார்பில் கொடியேற்றி பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தையின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி மதியழகன் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்வில் கள்ளக்குறிச்சி தெற்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் அலெக்சாண்டர், ஒன்றிய துணை செயலாளர்கள் மணிகண்டன், மாதேஸ்வரன், மாநில மருத்துவ அணி நிர்வாகி மஞ்சுநாதன், மாவட்ட மகளிர் அணி செயலர் எல்சி ராணி, மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் தங்கம், உதயூர் தலித் ஏழுமலை, மாவட்ட தொண்டரணி நிர்வாகி தில்லை சேகர், ஆட்டோ ஏழுமலை, எரவார் முகாம் நிர்வாகிகள் சுரேஷ்குமார், மணிகண்டன், வெங்கடேசன், பிரவீன், பாரத், சிறுத்தை வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருமாவளவனின் அன்பு தம்பிகள், திருமாவளவனின் அன்பு தம்பிகள். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள குமராட்சி கடைவீதி பகுதியில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. பின்னர் விசிக கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. மேலும் 2 மாணவ மாணவிகளுக்கு தலா 15,000 ரூபாய் கல்வி நிதி உதவித் தொகையை கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மனவாளன் வழங்கினார். குமராட்சி ஒன்றிய செயலாளர் தென்னவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பொன் காமராசு, கணேசன், ராஜா, வெற்றி செல்வன், தம்பிதுரை, இரக்கம் சுபாஷ், பிருந்திகுமார் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பாபு, ராஜா, ரஞ்சித், இனியவன், பகத்சிங், மோவூர் மதி, செல்வகுமார், ஜீவித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாள் விழுப்புரம் மைய மாவட்டம் விக்கிரவாண்டி மேற்கு ஒன்றியம் முட்டத்தூர் கிராமத்தில் முகாம் செயலாளர் தீர்த்தமலை தலைமையில் கேக் வெட்டியும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் கலந்து கொண்டு கேக் வெட்டியும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் கார்மேகம், மாவட்ட துணை அமைப்பாளர் சிறுத்தை ஜெகன், அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு இர்வின் பால், முற்போக்கு மாணவர் கழகம் பிரசாந்த், ரஜினி ஏழுமலை, ஆசிரியர் தாஸ், ஊராட்சி மன்ற தலைவர் விஜயா அர்ஜுனன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாள் விழா கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் எரவார் முகாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கொடியேற்றி பட்டாசு வெடித்து அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனையடுத்து கருந்தாளக்குறிச்சி முகாம் சார்பில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட திருமால் நிழல் கூடாரத்தை கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சின்னசேலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் பழனிசாமி, ஒன்றிய துணை செயலாளர் வேல்முருகன், ஒன்றிய பொருளாளர் மைக்கேல், மாநில மருத்துவ அணி நிர்வாகி மஞ்சுநாதன், மாவட்ட மகளிர் செயலாளர் ராணி, மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் தங்கம் மற்றும் தலித் ஏழுமலை, தில்லை சேகர், ஆட்டோ ஏழுமலை, கருந்தலக்குறிச்சி முகாம் நிர்வாகிகள் சிறுத்தை மணி, அறிவழகன், கபிலன், சக்திவேல், தங்கதுரை, ராஜீவ்காந்தி, சுரேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட இந்திரா நகர் பகுதியில் குருமூர்த்தி ஏற்பாட்டில் கட்சி கொடியேற்றும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். இதனையடுத்து அப்பகுதியில் உள்ள சுமார் 100 மாணவ மாணவிகளுக்கு பேனா, பென்சில், நோட்டு புத்தகமும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பிரியாணியும் வழங்கப்பட்டது. இதில் மறைமலை நகர் வடக்கு செயலாளர் மணிமாறன், கடம்பூர் அருள், குட்டி சிவா, சின்ன செங்குன்றம் அன்பழகன், கல்வாய் மாரி, முகாம் செயலாளர் ரமேஷ், வார்டு செயலாளர் சசி, ஸ்ரீராம், தீனதயாளன், திவாகர், மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருநாவலூர் ஊராட்சியில் கிளை நிர்வாகிகள் ஆட்டோ அன்பு மற்றும் தீர்த்தமலை தலைமையில் கட்சி கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளருமான சேர்த்தநாடு அறிவுக்கரசு கலந்து கொண்டு கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் கட்சியின் மாவட்ட செய்தி தொடர்பாளருமான கனக அன்பேத், ஒன்றிய துணை செயலாளர் மேட்டத்தூர் ஹரிகிருஷ்ணன், மாவட்ட ஓவியர் அணி அமைப்பாளர் முகாபா மணிகண்டன் மற்றும் நிர்வாகிகள் தீபன், குகன், பிரேம், கிருபா, ரஞ்சித், அலெக்ஸ், ராக்கி, மோகன், தனுஷ், ரித்தீஷ், அப்பு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆத்தூர் பகுதியில் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் கட்சி கொடியேற்றும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் கலந்து கொண்டு ஆத்தூர் பகுதியில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் கட்சி கொடியேற்றி அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆத்தூர் செல்வகுமார், ஜீவா, ராகேஷ், சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் மேலச்சேரி பகுதியில் விசிக கொடியேற்றி அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மேலச்சேரி நிர்வாகிகள் செல்வகுமார், சக்திவேல், ஜெகதீஷ், இசையமுதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து ராஜேஷ் ஏற்பாட்டில் கரும்பாக்கத்தில் நடைபெற்ற ரத்த தான முகாமில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தாமாக முன்வந்து ரத்த தானம் செய்தனர். இதில் கரும்பாக்கம் கட்சி நிர்வாகிகள் சீனிவாசன், பிரவீன், தட்சிணாமூர்த்தி, ராகுல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அரசம்பட்டு ஊராட்சியில் கட்சியின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. கிளை செயலாளர் சங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புரட்சியாளர் அம்பேத்கர் மற்றும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டு கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய பொருளாளர் தலித் ஏழுமலை, மாணவர் அமைப்பின் துணை அமைப்பாளர் ராஜா, ஒன்றிய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் துணை அமைப்பாளர் செல்வகுமார் மற்றும் மகளிர் அணி துணை செயலாளர் பொன்மணி மீனா, முன்னாள் கிளை செயலாளர் ராமகிருஷ்ணன், முற்போக்கு மாணவர் இயக்கத்தின் அமைப்பாளர் தமிழ்நேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாள் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் சின்னசேலம் ஒன்றியம் மேல் நாரியப்பனூர் முகாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கட்சி கொடியேற்றி கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்து கேக் வெட்டி இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சின்னசேலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் பழனிசாமி, ஒன்றிய துணை செயலாளர் வேல்முருகன், ஒன்றிய பொருளாளர் மைக்கேல், மாநில மருத்துவ அணி நிர்வாகி மஞ்சுநாதன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ராணி, மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் தங்கம், ஒகையூர் தலித் ஏழுமலை, மாவட்ட தொண்டர் அணி நிர்வாகி தில்லை சேகர், ஆட்டோ ஏழுமலை, மேல் நரியப்பனூர் முகாம் நிர்வாகிகள் சுரேஷ், சபரி, அந்தோணி, சரவணன், விஜய், திருமாவளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளையொட்டி தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டத்திற்கு உட்பட்ட சூரியனார் கோவில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் சிற்றரசு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இனிப்புடன் கூடிய அறுசுவை உணவு வழங்கப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் ஆகியவை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் முல்லை வளவன் மாணவ மாணவிகளுடன் சேர்ந்து மதிய உணவை அருந்தினார். இதில் கட்சி நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர் பருதி வளவன், ஒன்றிய துணை செயலாளர் ஞானசீலன், குணசீலன், சோமசுந்தரம், தமிழன், ரமேஷ், ராஜேஷ், சையத் அலி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளையொட்டி கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் நீலமங்கலத்தில் கட்சி கொடியேற்றி கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்து கேக்குகள் வெட்டி இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் சுந்தர்ராஜ், ஒன்றிய கவுன்சிலர் தாமரை வண்ணன், தொகுதி துணை செயலாளர் பொன்னுசாமி, ஒன்றிய துணை செயலாளர் மாதேஸ்வரன், முகாம் செயலாளர் பிரபா, மாநில மருத்துவ அணி நிர்வாகி மஞ்சுநாதன், ஒகையூர் தலித் ஏழுமலை, மாவட்ட தொண்டர் அணி நிர்வாகி தில்லை சேகர், ஆட்டோ ஏழுமலை மற்றும் நீலமங்கலம் முகாம் நிர்வாகிகள் தேவராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.